உங்கள் அனைவருக்கும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே நன்றி நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் அல்லேலூயா. மாலை நேரத்தில் உங்களோடு சேர்ந்து கர்த்தரை துதிக்க தேவன் கொடுத்த வாய்ப்புக்காக கர்த்தரை துதிக்கிறேன். பாஸ்டுக்காக கர்த்தரை சோதரம் தம்பிக்காக கர்த்தரை சொல்லிக்கிறேன். கர்த்தரை ஆசீர்வதிப்பாராக. அல்லேலூயா. வேதத்துக்கு நேராக திரும்பிக் கொள்வோமாக. ஜெபத்திற்கு என்னென்ன தடைகள் காணப்படுகிறது? ஆண்டவர் எனக்கு இங்கே ஜெபித்தபோது ஆண்டவர் எனக்கு சொன்ன காரியம்னா, நம்மளால ஏன் ஜெபிக்க முடியல, ஜெபத்துக்கு என்னென்ன தடைகள் காணப்படுகிறது, அந்த தடைகளை நாம் சரி பண்ணி கொண்டால் நம்மளால ஜெபிக்க முடியும். அதுக்கு என்னென்ன தடைகள் காணப்படுகிறது என்று ஆண்டவர் பேசுவதை சொன்னார். வாசிகள் பார்க்கலாம். மத்தேயு சுவிசேஷம் 26ஆம் அதிகாரத்தில் 33ஆம் வசனத்திலிருந்து 46ஆம் வசனம் வரைக்கும் வாசிக்க பார்க்கலாம். மத்தேயு 26 போனதான் எல்லாத்தையும் சைடில் போட்டு போங்கிறது இல்லை. மத்தேயு சுவிசேஷம் 26ஆம் அதிகாரம் 33 46 வரைக்கும். பேதுரு அவருக்கு பிரதித்திரமாக, உமது நிமித்தம் எல்லாரும் இடரல் அடைந்தாலும் நான் ஒரு காலம் இடரல் அடையேன் என்றான். இயேசு அவனை நோக்கி இந்த ராத்திரியிலே சேவல் கூவுகிறதற்கு முன்னே நீ என்னை 3 தரம் மறுதலிப்பாய் என்று மெய்யாகவே உனக்கு சொல்லுகிறேன் என்றார். அதற்கு பேதுரு நான் உம்மோடே மரிக்க வேண்டியதாயிருந்தாலும் உம்மை மறுதலிக்க மாட்டேன் என்றான். சீஷர்கள் எல்லாரும் அப்படியே சொன்னார்கள். அப்பொழுது இயேசு அவர்களோடே கெத்செமனே எனப்பட்ட இடத்திற்கு வந்து சீஷர்களை நோக்கி நான் அங்கே போய் ஜெபம் பண்ணும் அளவும் நீங்கள் இங்கே உட்கார்ந்திருங்கள் என்று சொல்லி பேதுருவையும் செபெதேயுவின் குமாரர் இருவரையும் கூட்டிக் கொண்டு போய் துக்கமடையவும் வியாகுலப்படவும் தொடங்கினார். அப்பொழுது அவர் என் ஆத்துமா மரணத்துக்கு ஏதுவான துக்கம் கொண்டிருக்கிறது. நீங்கள் இங்கே தங்கி என்னோட கூட விழித்திருங்கள் என்று சொல்லி சற்று அப்புறம் போய் முகம் குப்புற விழுந்து என் பிதாவே இந்த பாத்திரம் என்னை விட்டு நீங்க கூடுமானால் நீங்கும்படி செய்யும். ஆகிலும் என் சித்தத்தின்படி அல்ல உம்முடைய சித்தத்தின்படி ஆக கடவுளை என்று ஜெபம் பண்ணினார். பின்பு அவர் சீஷர்களிடத்தில் வந்தபோது அவர்கள் நித்திரை பண்ணுகிறதை கண்டு தூங்குகிறதை கண்டு பேதுருவை நோக்கி நீங்கள் 1 மணி நேரமாவது என்னோட கூட விழித்திருக்க கூடாதா? நீங்கள் சோதனைக்குட்படாதபடிக்கு விழித்திருந்து ஜெபம் பண்ணுங்கள். ஆவி உற்சாகம் உள்ளதுதான், மாம்சமோ பலவீனம் உள்ளது என்றார். அல்லேலூயா. முதலாவதாக ஜெபத்திற்கு தடையா இருப்பது என்னன்னு கேட்டீங்கன்னா நம்முடைய மாம்சம் நம்மோடு கூட தான் இருக்குது. மாம்சம்னா சுயம்னு அர்த்தம். மாம்சம் என்னதுங்க? சுயம். இது நம்முடைய வாழ்க்கையில ஒரு மிகப்பெரிய எதிரியாக இருக்கிறது. இந்த எதிரி நிறைய வேலைகள்ல நாம் தேவனோடு ஒத்துழைக்க கூடாதபடிக்கு நமக்கு துரோகியாக கூட இருக்குன்னு சொல்லலாம். எப்படி சொல்லலாம்? துரோகி. இந்த துரோகியும் நம்மளும் சேர்ந்து ஒரே வீட்டில் என்ன செய்யறோம்? வசிக்கிறோம். நம்ம மனம் திரும்பி என்னைக்கு இயேசுவை ஏற்றுக்கொள்றோமோ அப்பொழுது நமக்குள்ள தேவனாய் கர்த்தர் புதிய மனிதனை தெரிவிக்கிறார். அந்த புது மனிதனும் இந்த மாம்சம் என்றால் நம்முடைய சிந்தனை பகுதி. மாம்சம் என்றால் சிந்தனையும் ஆத்மாவும் சேர்ந்த பகுதி தான் என்னது? மாம்சம். இப்ப ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சீசர்களை பார்த்து சொன்னாரு, எருசலேமில் எனக்கு பாடுகள் என்ன செய்யப்பட்டிருக்கு? நியமிக்கப்பட்டிருப்பா. நான் அந்த பாடெல்லாம் சந்திக்க போறேன்னு பேதுரு சொல்றான், எல்லாரும் பாடு வரும்போது ஓடுனாலும் நான் ஓட மாட்டேன் அப்படின்னு சொல்றான். அப்பதான் இயேசு சொல்றாரு, நீ என்ன 3 வேளை என்ன செய்வ? மறுதலிப்பேன். எல்லாரும் மறுதலித்தாங்க, மறுதலிக்க மாட்டேன், நான் உங்களோட
மறிக்கிறது ரெடியா இருக்குங்க. ஆனா அப்படிலாம் இருக்கணும் அப்படின்னா நம்ம சோதனைக்கு உட்படாதபடிக்கு என்ன செய்ய வேண்டும்? விழித்திருந்து ஜெபிக்கணும். சோதனை அப்படிங்கிறதுக்கு என்ன அர்த்தம்னா இந்த டெம்டேஷன். சோதனை என்றால் என்ன அர்த்தம்? டெம்டேஷன். டெஸ்ட் என்பது வேற, டெம்டேஷன் என்பது வேற. தேவன் நமக்கு வைப்பது டெஸ்ட், சாத்தான் நமக்கு வைப்பது டெம்டேஷன். டெஸ்ட் எங்க இருந்து வருது அப்படின்னா தேவன் இருந்து வருது. தேவன் நம்மளை பார்ப்பார். நீ உண்மையா இருக்கிறியா? நீ உண்மையா என்னை நேசிக்கிறியா? நீ ரட்சிக்கப்பட்டன்னு சொல்ற, நீ சபைக்கு வரன்னு சொல்ற, நீ உண்மையா பரிசுத்தமானேன்னு ஆண்டவர் நம்மளுக்கு டெஸ்ட் வைப்பார். அதுல எந்த டவுட்டுமே கிடையாது. ஆனா டெஸ்ட்லயும் பாஸ் ஆகணும். டெம்டேஷன் யார் வைப்பா அப்படின்னா சாத்தான் வைப்பான். டெம்டேஷன் யார் வைக்கிறான்? சாத்தான் வைக்கிறான். அதே வேற டெம்டேஷன் யார் வைக்கிறான்? நம்முடைய மாம்சம் வைக்குது. வேதம் சொல்லுகிறது யாக்கோபு நிருபம் 1ஆம் அதிகாரம் 13-14 வாசிங்க பார்க்கலாம். யாக்கோபு நிருபம் 1ஆம் அதிகாரம் 13-14. நமக்கு முதல் எதிரி யாருன்னு கேட்டா சாத்தான் அல்ல. முதல் எதிரி யாருதான்? மாம்சம். எதுதான் நம்முடைய எதிரிங்க? மாம்சம். தேவ பிள்ளைகள் ஜெபிக்க வேண்டிய நேரம் நீங்க ஜெபிக்கல அப்படின்னா உங்களால சோதனையை ஜெயிக்கவே முடியாது. ஒரு தேவ பிள்ளை ஜெயமுள்ள ஒரு வாழ்க்கை வாழணும் அப்படின்னா தானியேலுடைய வாழ்க்கையில வெற்றியின் ரகசியம்னா அவன் 3 வேளை தன் தேவனுக்கு முன்பாக முழங்கால் படிட்டு ஜெபம் பண்ணி என்ன செய்தான்? சோத்திரம் செலுத்தினான்னு சொல்லப்பட்டிருக்கு. தானியேல் 1ஆம் அதிகாரத்தில் அவன் சிறை கைதியா வரும்போது அவனுக்கு வயது 16. ஆனா தானியேல் 6ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்துல அவன் முழங்கால் போடும்போது அவனுக்கு 85 வயசு. எத்தனை வயசுங்க? 85 வயசுல அவன் என்ன செஞ்சான் தெரியுமா உங்களுக்கு? அந்த 16 வயசுலயும் முழங்கால் போட்டமே 85 வயசு வரையிலும் கழுத்துல கத்திய வைக்கிறாங்க. நமக்கு அடுத்த வினாடி செத்து போக வேண்டிய நிலைமை இருந்தாலும் அவன் தேவனை தேடுவதில் ஜெபம் பண்ணுவதில் அவன் உறுதியா இருந்தபடினால் சோதனையை சாதனையா மாத்தினான். ஆனா இன்னைக்கு நிறைய கிறிஸ்தவர்கள் வேதனைக்கு படுறது காரணம் என்ன தெரியுமா? இயேசுவை தான் தேடுறம்மா, இயேசுவை தான் விசுவாசிக்கிறம்மா. நீ இயேசுவை விசுவாசித்தா நீ சோதனைக்கு உட்படாதபடிக்கு 1 மணி நேரமாவது என்ன செய்யணும்? ஜெபம் பண்ணணும். 1 மணி நேரம் கூட நீ ஜெபிக்கலன்னா நீ கிறிஸ்தவனே கிடையாது அப்படின்னு சொல்லி மோகன் செய்யா சொல்றாரு. 1 மணி நேரம் கூட நீங்க ஜெபிக்கல அப்படின்னா உன் மாம்சத்தை உன்னால ஜெயிக்க முடியாது, பிசாசு உன்னால ஜெயிக்க முடியாது, உலகத்தை உன்னால ஜெயிக்க முடியாது, பாவத்தை உன்னால ஜெயிக்க முடியாது, துன்மார்க்கமான மனிதனை ஜெயிக்க முடியாது. இந்த 5 வித எதிரிகளை நம்ம ஜெயிக்கணும் அப்படின்னா நம்ம சோதனைக்கு உட்படாதபடிக்கு நம்ம என்ன செய்ய வேண்டும்? வெடித்திருந்து ஜெபிக்கணும். இப்ப இயேசு கிறிஸ்து என்ன செய்தார்? காலையில முழுவதும் ஊழியம், சீசர்களும் ஊழியம் தான் பார்த்துட்டு வராங்க. கெத்செமனே இடத்துக்கு இயேசப்பா எத்தனை ஊழியத்துக்கு போனாலும் அந்த ஜெபிக்க வேண்டிய நேரத்தில் இயேசு ஜெபம் பண்ணார். அல்லேலூயா. அப்ப இயேசு கிறிஸ்து நம்மை போல வேதம் சொல்லுகிறது அவர் நம்மை போல பாடுள்ள மனிதன் சொல்லப்பட்டிருக்கு. எபிரேயர் எழுதின நிருபம் 2ஆம் அதிகாரத்துல 14-18 வரைக்கும் வாசித்து பார்த்தீங்கன்னா அவர் மாம்சத்தை ரத்தத்தை பிள்ளைகள் மாம்சத்தை ரத்தத்தை உடையவர்களாக இருக்கிறபடினால் அவரும் நம்மை போல மாம்சத்தை ரத்தத்தை உடையவராக மாறினார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. மரணத்துக்கு அதிகாரிக பிசாசானவனை தமது மரணத்தினால் அழிக்கும்படிக்கு ஜீவகாலம் எல்லாம் மரண பயத்துக்கு உட்பட்ட யாவரை விடுதலையாக்கும்படி அப்படியாக சொல்லப்படுது. கடைசி வசனம் வாசிங்க பார்க்கலாம். 18ஆம் வசனம். அவர்தாமே சோதிக்கப்பட்டு பாடுபட்டதினாலே அவர் சோதிக்கப்படுகிறவர்களுக்கு எப்படிப்பட்டவரா இருக்கிறாரு? ஆனா இயேசு இந்த உலகத்துல வாழ்ந்த நாட்கள்ல உங்களை போல என்னை போல என்ன செய்யப்பட்டா? சோதிக்கப்பட்ட. அவர் ரட்சிக்கப்பட்ட ஒரு தேவ பிள்ளைக்குள்ள மாம்ச சோதனை இருந்தது. அந்த மாம்சம் என்ன சொல்லு தெரியுமா? நீ ரொம்ப வேலை பார்த்துட்டு வந்திருக்கிற, உனக்கு ரொம்ப டயர்டா இருக்குது, கொஞ்சம் படுத்து என்ன செய்யலாம்? ஜெபம் பண்ணலாம். அலாரம் 5 மணிக்கு அடிக்கும். நம்ம ஆட்கள் பார்ப்பா இப்பதான் 5 மணி ஆகுது, ஒரு 5 நிமிஷம் கண்ணை தூக்கிட்டு என்ன செய்வோம்? ஏந்தி போகணும். ஆனா நீ அந்த ஒரு நாள் பண்ற அந்த ஜெபம் என்ன ஆகுது தெரியுமா உங்களுக்கு? உங்க வாழ்க்கையில அன்னைக்கு முழுதும் பிரச்சனை என்ன செய்ய தெரியுமா? கொண்டு வரும். ஆனா இன்னைக்கு நிறைய பேர் சோதிக்கப்படாதபடிக்கு என்ன செய்யறது இல்லை, ஜெபமே பண்றதே கிடையாது. நார்மல் ஜெபம் வேற, சோதிக்கப்படாதபடிக்கு ஜெபம் வேற. நல்லா கவனிக்கணும். அல்லேலூயா. நார்மல் ஜெபம் என் தலைவலி மாறணும், கால்வலி மாறணும், மேல்வலி மாறணும், என்னை ஆசீர்வதிக்கணும், அது நார்மல் ஜெபம். ஆனா ஒரு தேவ பிள்ளை எப்படி ஜெபிக்கணும் தெரியுமா? 3 ஜெபம் பண்ணணும். முடிஞ்சா நோட் பண்ணிக்கோங்க. மத்திய எழுதின சுவிசேஷம் 6ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம். இயேசு சொல்லுகிறார் பரமண்டல ஜெபத்துல, எங்களை சோதனைக்கு உட்பட பண்ணாமல் தீமையில் என்று எங்களை என்ன செய்யும்? ரட்சித்துக் கொள்ளும். இந்த இடத்துல சோதனை அப்படிங்கிறதுக்கு 3 அர்த்தத்தை குறிக்கும். ஒன்னு டெம்டேஷன். இந்த இடத்துல சோதனை அப்படிங்கிறது என்ன அர்த்தம்? டெம்டேஷன். இது யார்கிட்ட இருந்து வருது அப்படின்னு கேட்டீங்கன்னா சாத்தானிடத்திலிருந்து வருது, மாம்சத்திலிருந்து வருது, உலகத்திலிருந்து வருது, அதுக்கடுத்து பாத்தீங்கன்னா உலகம், மாமிசம், பிசாசு, பாவம், மனித துன்மார்க்கமான மனிதர்கள் 5 பேர் நம்மளை சோதிக்கிறாங்க. எத்தனை பேர் சோதிக்கிறாங்க? 5 பேர் நம்மளை சோதிக்கிறாங்க. 4 எதிரி வெளியே நிற்கிறான். ஒரு எதிரி நம்ம கூடயே குடும்பம் நடத்திக்கிட்டு இருக்கான். ஒரு எதிரி என்ன பண்ணிட்டு இருக்கான்? நம்ம கூட என்ன பண்ணிட்டு இருக்கான்?
அவன் தான் யாரு? மாம்சம். சரிதானே? அந்த மாம்சத்தை என்ன செய்யணும்? ஜெயிக்கணும். அதை யாக்கோபுல வாசிங்க பார்க்கலாம். யாக்கோபு 1:13-14. இப்ப இயேசு கிறிஸ்து சீசர்களுக்கு சொன்னது, உங்க மாம்சம் உங்களை சோதனைக்கு படாதபடிக்கு நீங்க என்ன செய்யுங்கப்பா, விழித்திருந்து ஜெபம் பண்ணுங்கன்னு இயேசு சொன்னார். ஆனா இவன் என்ன பண்ணா, காலையில இருந்து நான் டயர்டா ரொம்ப முடிய பார்த்துட்டேன் பாஸ்டர், படுத்து பிளாட்டாகி ரசிக்கிடுவோம், கொரட்டை விட்டு தூங்கிடுவோம். அப்படி கொரட்டை விட்டதுனால என்ன நடந்தது? பேதுரு பட்டயத்தை எடுத்தான். இது போல நிறைய பேர் தூங்குறதுனால தான் நாவுங்கிற பட்டயத்தினால நிறைய பேருடைய காதை நம்ம என்ன செஞ்சுக்கிட்டு இருக்கோம், வெடிக்கிட்டு இருக்கோம். தெரியுமா உங்களுக்கு? ஒழுங்கா ஜெபம் பண்ணா நாவு என்ன செய்யும், கண்ட்ரோல் ஆகும். ஆனா நம்ம ஆட்கள் ஜெபங்கிறது பழக்கமே கிடையாது. அதனால பிரஷர் அதிகரிச்சு பேதுரு எப்படி வால் எடுத்து அவன் காதை வெட்டினானோ, நம்ம ஆட்கள் நாவினால நிறைய பேருடைய வாய் என்ன செய்யறான், வெட்டுறான். அதனாலதான் இயேசு சொன்னார், சோதிக்கப்படாதபடிக்கு என்ன செய்ய, ஜெபம் பண்ணுங்க. ஜெபம் பண்ணாதான் அந்த கிருபை கிடைக்கும். ஜெபம் பண்ணாம கிருபை கிடைக்கவே கிடைக்காது. கிறிஸ்துவ வாழ்க்கையில் அதான் காலையிலே உங்களுக்கு சொன்னேன், நீங்க ரட்சிக்கப்படும் போது கொடுக்கப்படுற கிருபை இலவசம். ஆனா நீ ஜெபம் பண்ணாதான், ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு காரியத்தையும் ஜெபம் பண்ணா மட்டும்தான் தேவனிடத்திலிருந்து என்ன கிடைக்கும், கிருபை கிடைக்கும். அல்லேலூயா.